ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு காமெடி அண்ட் ரொமான்ஸ் செம சூப்பரான ஒரு ஹிஸ்டாரிக்கல் டைம் டிராவல் டிராமாவை தான் பார்க்க போறோம். இந்த டிராமாவில் நம்ம ஹீரோ ஒரு கிரவுன் பிரின்ஸ், நம்ம ஹீரோயின் சாதாரண ஒரு வில்லேஜ் கேர்ள். இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்க போறாங்க, எப்படி இவங்களுக்குள்ள லவ் வரப்போகுதுன்ட்டு ரொம்ப காமெடியோட சொல்லியிருப்பாங்க. செம்ம சூப்பரா இருக்கும். அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். டிராமாவோட ஓப்பனிங்லயே ஒரு பொண்ணு நம்ம மாடர்ன் வேர்ல்டுல மார்க்கெட்ல வெஜிடபிள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவளுடைய வீட்டுக்கு போகிற வழியில அப்ப ஒரு பைக் வேகமா வந்து அவ மேல இடிச்சு அந்த இடத்துல அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அதே இடத்துல இறந்து போற நேரத்துல அதே சமயத்துல ஹிஸ்டாரிக்கல் டைம்ல ஒரு குண்டு பொண்ணு சமைச்சுக்கிட்டு இருந்தவள அவளுடைய ஹஸ்பண்டும் அவளுடைய ஃபேமிலியும் சேர்ந்து அடிச்சு அவளை மயக்கம் போட வச்சிடுறாங்க. அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டுக்கு அவளை சுத்தமாவே பிடிக்காது போல இருக்கு. அந்த பொண்ணுடைய குடும்பம் கொஞ்சம் பணக்காரங்க குடும்பங்கிறதால இவனை மிரட்டி உருட்டி அந்த பொண்ணை கட்டி வச்சிருந்திருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் ஃபேமிலியே சேர்ந்து அவளை அடிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய குண்டு பொம்பளையா இருந்துட்டு உனக்கெல்லாம் நான் தேவையா, உன்னை இப்பயே அடிச்சு கொள்றனா இல்லையான்னு பாருன்ட்டு எட்டி உதைக்கிறதுக்காக போக அந்த ஆளுடைய அப்பா அவனை தடுத்து விட்டுட்டு முதல்ல இத போயிட்டு கிராம மக்கள் கிட்ட சொல்லுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பாக்கலான்னு சொல்ல அப்படியே அந்த பொண்ணு ஒரு கூண்டு மாதிரி செஞ்சு அதுக்குள்ள படுக்க வச்சிருக்காங்க. அவளுக்கு அந்த நேரம் பார்த்து மயக்கமும் தெளிஞ்சிட கண்ணை முழிச்சு பார்த்தா மக்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்காங்க. நான் எங்க இருக்கேன், எப்படி இங்க வந்தேன் அப்படின்ட்டு ஷாக் ஆயிட்டு, அச்சோ நான் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறோனோ கடவுளே இது என்ன கொடுமை அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிடறா. நம்ம ஹீரோயினுடைய மாமனாரும் அந்த வில்லேஜ் மக்கள் கிட்டயும் இப்பதான் டைம் இருக்கு, இவளை தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு கேட்க தூக்கி போடுங்கன்ட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை வச்சு இந்த கிராம மக்களுக்கு யாருக்குமே நம்ம ஹீரோயினை பிடிக்காது போல இருக்கு. ஒரு 4-5 பேர் வேற சேர்ந்து அது அவளை தூக்கி போடுறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா தூக்க கூட முடியல. அப்பா எங்களால தூக்க கூட முடியல, எங்களாலாம் முடியாது, எங்களை விட்டுங்கன்னு அந்த ஆளுங்களை சொல்ல உள்ள இருக்கிற நம்ம ஹீரோயின் நீ ரொம்ப வீக்கா இருக்க, அதனாலதான் உன்னால தூக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட மாமனாரோ ஒரு யூஸ்லெஸ்னு திட்டிட்டு இருக்க, என்னால தனியாவே வெளியே வர முடியுமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளே வாய் மூடிட்டு திட்டி விட்டுட்டு வில்லேஜ் மக்கள் கிட்டயும், வில்லேஜ் மக்களே நீங்களே சொல்லுங்க, இந்த வெக்கம் கெட்டவள இப்படியே விடலாமா, இவளுக்கு பனிஷ்மெண்ட் நம்ம கொடுத்து தானே ஆகணும் அப்படிங்க எல்லாருமே பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அந்த கூண்டுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் எட்டி ஒரு விட ஒரு பகுதியே அந்த கூண்டு உடஞ்சிட்டு வெளியே வந்துருது. அவளுடைய மாமனாரும் அங்க வீரவசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வெளியே இருந்துருச்சு வந்துட்டு அந்த ஆளுடைய ஷோல்டர்லயே கைய போட்டுக்கிட்டு 21st செஞ்சுரியில இருந்து வந்திருக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் பொண்ண நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கொலை பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அவனுடைய கழுத்தை பிடிச்சு தூக்க ஆரம்பிச்சிடுறா. எல்லாருமே பயந்து போயிட்டு பின்னாடி ஓடி போயிடுறாங்க. அந்த கிழவனும் என்னை விட்டுடு நான் தான் இந்த வில்லேஜோட சீஃபே, என்னை விட்டுடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ எல்லாம் ஒரு சீஃபா, நீ என்கிட்ட இருக்கிற தானியத்தை திருடிக்கிறதுக்காக இந்த மக்களோட சேர்ந்து என்ன கொலை பண்ணிடணும்னு நினைக்கிற, உன்ன நான் சும்மா விடுவனா அப்படின்ட்டு அவனை அந்த கூண்டுக்குள்ள போட்டு அப்படியே அந்த கூண்டை பிடிச்ச சுத்தி அங்க ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறுக்குள்ள தள்ளி விட்டுறா. பின்னாடி இருக்கிற மக்கள் எல்லாம் கூட கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, கூட கொடூரமா நடந்துக்கிற அப்படின்னு திட்டிட்டு இருக்க. ஆனா அந்தாலும் வெளியே வந்துடுறான். பின்னாடி இருக்கிற மக்கள் எல்லாம் கூட அவளை அடிக்கிறதுக்காக கல்ல தூக்கு கட்டையை தூக்குன்ட்டு அடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எல்லாருக்கும் தானியம் தானே வேணும், அது என்கிட்ட இருக்கு, உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கேட்க கல்ல தூக்குனா அவளுடைய ஹஸ்பண்டோ சீஃப் நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்ட்டு அவனை பாக்குற மாதிரி போக இன்னொரு பையன் இருந்துட்டு நீ போய் சொல்லாத, உங்ககிட்ட தானியம் மட்டும் இல்லன்னா உன்னை எல்லாருமே சேர்ந்து அடிச்சே கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்கா என்னடா இது பிரச்சனையா இருக்கு, இப்படி டைம் டிராவல் பண்ணி வந்தா இந்த பெரிய உடம்புக்குள்ள நம்ம புகுந்துகிட்டு இவங்க எல்லாரும் நம்ம கிட்ட எப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்ப என்ன பண்றதுன்ட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இவ்வளவு அடிக்கிற மாதிரி வர, ஏய் ஒரு நிமிஷம் நில்லுங்க, என்ன அடிச்சு நீங்க கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி தானியம் எல்லாம் கிடைக்கும், நான் எங்க வச்சிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்ல எல்லாருமே அமைதியாடுறாங்க. ஆனா அவள அந்த மக்கள் யாருமே நம்பவும் மாட்டேங்கிறாங்க. ஒரு பையன் இருந்துட்டு நீ போய் சொல்ற, உண்மையாலுமே உன்னுடைய தானியத்தெல்லாம் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா என்ன, நீ எங்களை ஏமாத்த தானே செய்யற அப்படின்னு கேட்க, இல்ல கண்டிப்பா என் வீட்டுல இருக்கு, நான் வச்சிருக்கேன் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறா. அவளுடைய வீட்டுக்கு போன உடனே எல்லாருமே உள்ள போக பாக்குறாங்க. அதனால நம்ம ஹீரோயினும் ஒரு நிமிஷம் எல்லாரும் நில்லுங்க, நான் முதல்ல போயிட்டு உள்ள இருந்து உங்களுக்காக தானியத்தெல்லாம் எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க, என் வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவங்களும் கதவை சாத்திட்டு உள்ள போய் பாக்குறா. அங்க மாடர்ன் வேர்ல்டுல கிராசரிங் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருப்பா இல்லையா, அது எல்லாமே அவ கூடவே வந்திருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் எடுத்து ஒரு பாஸ்கெட்குள்ள போட்டு மறைச்சு வச்சுட்டு ஏதாவது ரைஸ் ஏதாவது இருக்குமான்னு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு உள்ள ரூம்ல போய் செக் பண்ணி பார்த்தா ஒண்ணு கூட இல்ல, எல்லாமே தொடச்சு விட்ட மாதிரி இருக்கு. என்னடா அது பிரச்சனையா போயிடுச்சு, வெளியே அவ்வளவு மக்களும் நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம வீட்டுல எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லைன்னு சொன்னோம்னா நம்மளை கொண்டே போட்டுருவாங்களேன்னு அவ பயந்துகிட்டு உள்ள நின்னுட்டு என்னடா பண்றதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க. வெளியே இருக்கிற அவளோட மாமியாரும் அவ எனக்கு தெரிஞ்சு போய் சொல்றான்னு நினைக்கிறேன், நம்ம கண்டிப்பா உள்ள போய் செக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. உள்ள இருக்கிற ஹீரோயினுக்கு வேற வழியே இல்ல, உள்ள வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ள வர
சொல்லிடுற இவங்க எல்லாருமே அடிச்சு பிடிச்சிட்டு உள்ள ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா செங் மட்டும் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த கிராசரிங் எல்லாம் கொஞ்சம் வாங்கி இருந்திருப்பா இல்லையா, அந்த பேஸ்கெட்டை மட்டும் தூக்கி மடியில வச்சுக்கிறா. உள்ள ஓடுன மக்களும் எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளவு அந்த பேஸ்கெட்டை தூக்கிட்டு பின்வாசல் வழியா ஓடி வெளியே வந்துடுறா. உள்ள ஒண்ணுமே இல்ல, எல்லாமே தொடச்சு வச்ச மாதிரி இருக்கு. அந்த சீஃபோட ஒய்ஃபும் இது எல்லாமே எம்டியா இருக்கு, அவளை பிடிங்கன்னு சொல்ல எல்லாருமே இவ பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா செங் ஒரு வழியா ஓடி போனவ ஒரு இடத்துல போயிட்டு மறைஞ்சிக்கிறா. அதுல கிராசரிங் கொஞ்சம் இருக்கு, இதை வச்சு நம்ம கொஞ்சம் விவசாயமே பண்ணிக்கலாமே, இப்போதைக்கு இதை எடுத்துட்டு ஓடி போயிடலான்ட்டு அதை எடுத்துட்டு ஓடியும் போறா. அதே சமயத்துல ஒரு மலை சைடுல நம்ம ஹீரோ ரொம்பவே அடிபட்டிருக்கான். அவனை அவனுடைய ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா போர் நடந்த இடத்துலதான் நம்ம ஹீரோக்கு அடிபட்டிருக்கோம் போல இருக்கு. பாய்சன் அம்பு அவனுடைய கையில பட்டதெல்லாம் கண்டிப்பா அதை எடுத்தாகணும் இல்லையா, அதனால அவனுடைய பாடி கார்டும் ஒரு மலை அடிவாரத்துல நிப்பாட்டி நீங்க இந்த மலைக்கு மேல போங்க, அங்க ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல உங்களுக்கு எல்லாமே நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன், நீங்க அங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, அங்க பக்கத்துல வில்லேஜ் மக்களும் இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த அம்பு எடுத்து விட்டுட்டு மருந்து போட்டுக்குங்க, நீங்க தனியா தான் போய் ஆகணும், நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கங்க பிரின்ஸ், நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வச்சுட்டு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே சண்டைக்காக போயிட. அதே சமயத்துல நம்ம செங்கும் அந்த மக்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்தா இல்லையா, அதே மலைக்கு தான் வந்திருப்பா போல இருக்கு. அங்க தனியா ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை பார்த்தவனே சரி அங்க போகலான்ட்டு உள்ள போய் பார்த்துட்டு யாராவது இருக்காங்களான்ட்டு செக் பண்ணலான்ட்டு யாரும் இருக்கீங்களான்னு கூப்பிட்டு பாக்குறா. யாருமே வரல. அச்சோ இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு யாருமே இல்லையே, எங்கேயும் போயிட்டாங்களோ, சரி யாரும் இல்லன்னா அப்ப இந்த வீடு நமக்கு தான் அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறா. அந்த வீட்டோடைய டோரையும் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு ஃபேமிலி வாழ்றதுக்கு என்னென்ன இருக்கணுமோ அத்தனை திங்ஸுமே இருக்கு. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, எல்லாமே இருக்கு, நாம எங்கேயுமே போக தேவையில்லை, இங்கே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்ட்டு அங்க ஒரு சேர்ல உட்கார அந்த வீடே ஆடுற மாதிரி இருக்கு. சரி நம்ம எவ்வளவு குண்டா இருக்கும், நம்ம மாடர்ன் வேர்ல்டுல எவ்வளவு அழகா இருந்தோம், இப்படி ஹிஸ்டாரிக்கல் காலத்துல ஒரு குண்டு பொண்ணோட உடம்புல போயிட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு பேசிக்கிட்டே அங்க இருக்கிற கிராசரிங்கும் ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல பொட்டேட்டோ, டொமேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோன்ட்டு நிறைய இருக்குது. இந்த காலத்துல இதெல்லாம் விளையாது போல இருக்கு, ஆனா இருந்தா என்ன, நம்ம கிட்டது எல்லாமே இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம திரும்பவும் வளர்த்துடலாமே அப்படின்ட்டு ஒரு சிரிப்பு சிரிக்க அந்த வீடே அதர்ற மாதிரி இருக்கு. அடுத்ததா கிச்சனுக்குள்ள போய் பார்க்கலான்ட்டு கிச்சனுக்குள்ள போய் பார்த்தா அங்க சமைக்கிறதுக்கு தேவையான அத்தனை திங்ஸுமே இருக்கு. ஒரு பானையை ஓபன் பண்ணா அந்த பானை நிறைய அரிசி இருக்கு, இன்னொரு பானையை ஓபன் பண்ணா அது ஃபுல்லாமே கோதுமை மாவெல்லாம் இருக்கு, இங்க எல்லாமே இருக்கு, ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்ட்டு சிரிச்சுக்கிட்டே அடுத்ததா சமைக்க ஆரம்பிச்சிடலான்ட்டு சமையல் பண்ணவும் ஆரம்பிச்சிடறா. சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி டேபிள்ல வச்சுட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, இப்ப நம்ம நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து நல்லா சாப்பிடலாம் அப்படின்ட்டு உள்ள போயிடு. அதே சமயத்துல ஹீரோவும் அதே இடத்துக்கு வந்துடுறான். உள்ள கேட்டு வந்து ஓப்பனா இருக்கிறதால யாராவது உள்ள இருப்பாங்களோன்னு பயந்துடுறான் கொஞ்சம். ஆனா அங்க எந்த சத்தமுமே இல்ல. அவன் கையில வேற அம்பு பட்டது வேற வலி இருக்கும் போல இருக்கு, அதெல்லாம் பிடிச்சுக்கிட்டே இருக்க. ஆனா அடுத்ததா அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது, அவனுடைய வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சிருது. அதனால உள்ள போய் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணலான்ட்டு உள்ள போய் பார்க்க எல்லாமே ரெடியா இருக்கு. அதான் நம்ம செங் எல்லாமே சமைச்சு வச்சுட்டு போயிருந்திருப்பாளே, எல்லாம் சூடா ரெடியா இருக்க. எனக்காக வாழையும் ரெடி பண்ணி சமைக்க சொல்லிருப்பா போல இருக்கே, என்னுடைய பாடி கார்டுக்கு கண்டிப்பா அவன் திரும்ப வந்த உடனே ரிவார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்ததான் நம்ம குளிச்சுட்டு வரலான்ட்டு குளிக்கிறதுக்காக போனா அங்க எல்லாமே இவனுக்கு குளிக்கிறதுக்கு ரெடியான தண்ணி எல்லாமே ரெடியா இருக்கா. இவனும் போயிட்டு பாத்டப்குள்ள உட்காந்து குளிக்கவும் ஆரம்பிச்சிடான். அதுல வர ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கு. என்னது ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கு, சரி குளிப்போம் அப்படின்ட்டு குளிச்சிட்டு இருக்கான். சரி ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு எடுக்க போனா அது நம்ம செங்கோடைய பெட்டிக்கோட எடுக்கிறான். அதை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு என்னது பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் மாதிரி இருக்கு, இதெல்லாம் வர ரெடி பண்ணி வச்சிருக்கானா அப்படின்ட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் திட்டிட்டு இருக்க. அந்த சமயத்துல நம்ம செங்கா அங்க உள்ள வந்துகிட்டு இருக்கா. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, இனிமேல் குளிக்கலாம்னு சொல்லிக்கிட்டே உள்ள வர இவன் அந்த பாத்டப்குள்ள அப்படியே அந்த தண்ணிக்குள்ள முங்கிடுறான். செங்கும் உள்ள வந்து பார்க்க அவளுக்கு ஏதோ ஒரு டவுட்டா இருக்கு, என்னது வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கேன்ட்டு பாத்டப்குள்ள பார்த்தா அங்க மூச்சு விடுற மாதிரி இருக்கு. என்னது பாத்டப்குள்ள இருந்து ஏதோ மூச்சு விடுற மாதிரி தெரியுது, உள்ள ஏதோ மான்ஸ்டர் இருக்குமோ அப்படின்ட்டு கொஞ்சம் பயந்துகிட்டே கொஞ்சம் எட்டி பார்க்க ஹீரோ டக்குன்னு வெளியே வந்தவன் தண்ணி ஊத்தி குளிக்கிறதுக்காக ஒரு பெரிய கரண்டி மாதிரி வச்சிருக்காங்க, அதை எடுத்து அடிக்கிறதுக்காக போக செங் பயந்து போயிட்டு கத்திடுறா. இவனும் பார்த்துட்டு நீ யாரு, நீ இங்க என்ன பண்ற அப்படின்ட்டு கேட்க அங்க ஹீரோ குளிக்கிறதுக்காக போயிருந்திருப்பான். முதல்ல ஷர்ட் இல்லாத இருக்கிறத பார்த்துட்டு எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்ட்டு வலி ஆரம்பிக்க இவ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவனுடைய உடம்ப பார்த்தா அப்பதான் அவனுக்கு ட்ரெஸ் இல்லங்கிறது தெரியுது. டக்குன்னு அவனுடைய கோட் எடுத்து முன்னாடி மறைச்சு வச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஒரு பொண்ணா, எதுக்காக என்ன இப்படி பாக்குற அப்படின்னு சொல்லி திட்ட. இது என்னுடைய பாத்டப், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட தண்ணியில நீ குளிக்கலாம் அப்படின்ட்டு இவளும் கோவப்பட்டு கத்த. என்னது உன்னோட பாத்டப்பா, இந்த வீடு என்னுடைய வீடு, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீடு உன்னோட இதுன்னு சொல்லலாம்னு சொல்லி கேட்கறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம், இந்த வீடு என்னுடைய இது அப்படின்ட்டு இவ கத்திக்கிட்டு இருக்கக்குள்ளதான் அவனுடைய கையில இருக்கிற ட்ரெஸ்ஸ பாக்குறா. அதுல நம்ம செங்கோடைய பெட்டிக்கோட் இருக்கா, அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ற அப்படின்ட்டு ஷாக் ஆக அவனும் அப்பதான் பாக்குறான். அதுக்குள்ள அந்த கட்டையை எடுத்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறா.
கவர்ட், உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய துணியை நீ எடுத்துக்கலாம், கேவலம் கெட்டவன அசிங்கம் பிடிச்சவனு சொல்லி திட்டிக்கிட்டே அதை போட்டு அடிக்க அவன் தடுக்க அடிச்சுக்கிட்டே இருப்பாள. ஒரு கட்டத்துல அவளுடைய கை பிடிச்சிட்டு நிப்பாட்டு, நான் ஒன்னும் வேணும்னே பண்ண கிடையாது, இத்தற்சையில என் கையில வந்துட்டு ஒழுங்கு மரியாதை இப்ப சொல்றேன் என் வீட்டை விட்டு வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு அவ கையை தட்டி விட்டு இருந்திருப்பானா. அதுவும் கிராமத்துக்காரின்னு சொல்லிட்டு இருந்திருப்பானா. அதனால இவ அவனுடைய கையை பிடிச்சிட்டு யார பார்த்து கிராமத்துக்காரின்னு, என் பேரு செங், அதுக்கப்புறம் இந்த பாத்டப் என்னுடையது, இன்னொரு விஷயம் இந்த வீடே என்னுடைய வீடு, இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது நீதான் அப்படின்ட்டு அவனுடைய கையை போர்ஸா பிடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருப்பாளா. அவனால வலிய தாங்க முடியல போல இருக்கு. இந்த கிராமத்துக்காரி என் கையை எவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்கா, எனக்கே வலிக்குது அப்படின்ட்டு அவளை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்க. அப்பதான் செங்கும் அவனுடைய கையை பாக்குறா. அவனுடைய கையில அம்பு குத்தி இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு உனக்கு ஏற்கனவே அடிபட்டிருக்கா, அந்த அம்புல பாய்சன் பட்டிருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், நீ என்ன டாக்டரான்னு கேட்க, இவ்வளவு அவனை ஒத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவனுடைய மூக்குல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அவனை பாத்துக்கிட்டே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் ஏற்கனவே என்னுடைய டாக் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பாத்திருக்கேன், அதே போல உனக்கும் பாக்கட்டுமா அப்படின்ட்டு கேட்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன உன்னுடைய டாக் மாதிரி யோசிக்கிற, ஒழுங்க மரியாதையா இருந்துக்கோ, என்னை வந்து டச் பண்ணணும்னு ஏதாவது நினைச்ச உனக்கு என்ன நடக்கும்னே தெரியாதுங்க. செங்கும் ஏற்கனவே உனக்கு நிறைய அடிபட்டு இருக்குது, உனக்கு ட்ரீட் பண்ணணுமா வேணாமா அப்படின்ட்டு கேட்க, ஹீரோவுக்கு அந்த அம்பை எடுக்கலன்னா கொஞ்சம் நல்ல அவனுடைய கையே போயிடும், ஆனா அவனாலையும் அந்த அம்பை எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சவனும் பண்ணு ட்ரீட்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னா, இவன் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளே டக்குன்னு அந்த அம்பை பிடிங்கி எடுத்துடுறா. இவனுக்கு செம்மைய ஷாக்கா இருக்கு, அப்படியே மயக்கம் போட்டும் கீழே விழுந்துடுறான். செங்கும் நீ ரொம்ப வீக்கா இருக்கிற அப்படின்ட்டு இருக்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. ஹீரோவை கீழே பாய போட்டு படுக்க வச்சிருந்திருப்ப போல இருக்கு. கண்ணை முழிச்சு பார்க்க அவனுடைய ட்ரெஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, கையில கட்டு போட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்தவனுக்கு கிராமத்துக்காரிக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னுடைய கைக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி விட்டு வச்சிருக்கா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே எழுந்திருச்சுக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல செங்கும் அங்க வந்துடுறா. அவனையும் பார்த்துட்டு, என்ன இப்பதான் எழுந்திருக்கிறியா, ஒழுங்கு மரியாதையை சீக்கிரமா எழுந்துடா, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இதெல்லாம் பாருன்னு சொல்லி காட்ட, அங்க நம்ம செங் வாங்கி வச்சிருந்தா இல்லையா, டொமேட்டோ, பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, சில்லின்ட்டு நிறைய விஷயம் வாங்கி வச்சிருந்திருப்பா. அந்த கிராசரிங்க எல்லாம் செதறி போய் கிடக்குது. இதெல்லாம் நீ என்ன பண்ணி வச்சிருக்க, இதெல்லாம் நான் பிளான்டிங் பண்றதுக்காக வச்சிருந்தேன், எல்லாத்தையும் இப்படி வேஸ்ட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. அவன் பார்த்துட்டு, இதெல்லாம் என்னது, எனக்கு நீ என்ன சொல்றனே புரியல, இதெல்லாம் எப்படி விளைய வைக்க முடியும், இதெல்லாம் வேஸ்ட் தானே, எதுக்காக தேவையில்லாத இந்த மாதிரி கத்துற, சரி உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ட்டு கேட்டா. ஆனா நம்ம செங் இருந்துட்டு, எனக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பணம் கொடுத்தாகணும்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவும், என்ன பணமா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட நீ பணம் கேட்ப, இந்த வீடு என்னுடைய வீடு அப்படிங்கிறதுக்கு, என்ன உன்னுடைய வீடா, எதை வச்சு நீ சொல்ற, என்ன உன்னுடைய வீடுன்ட்டு உன்னுடைய நேம் எழுதி வச்சிருக்க என்ன, இத முதல்ல யார் பாக்குறாங்களோ அவங்களுடைய வீடு அப்படிங்க. அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு கோவம் வருது, எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறா அப்படின்ட்டு திட்டிட்டு இருக்க. ஆனா செங் கை நீட்டி எனக்கு பணம் கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த கிராசரிக்கு செலவான பணத்தை கேட்கலான்னு அவ போக, ஆனா ஹீரோ இருந்துட்டு, இது உன்னை 10,000 தங்க காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அவளும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கா. ஹீரோவும் அவனுடைய ட்ரெஸ்ல எல்லாம் காசு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க ஒரு காசு இல்ல. அதனால சமாளிக்கிறதுக்காக, இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னுடைய பணத்தெல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேங்கிறதுக்கு, என்கிட்ட தேவையில்லாத ஒரு பணக்கார மாதிரி நடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத, உங்ககிட்ட என்னவோ பணம் இருக்கிற மாதிரி இவ்வளவு அரகண்டா நடந்துக்கிற, என்னவோ ஒரு கிரவுன் பிரின்ஸ் மாதிரியே நடந்துக்கிற அப்படின்ட்டு திட்டுறதுக்கு, ஆமா நான் கிரவுன் பிரின்ஸ் தான் சொல்ல வாய் வருது, ஆனா இல்ல இந்த கிராமத்து பொண்ணுகிட்ட எல்லாம் நம்ம எதையுமே சொல்லக்கூடாது, நம்மளுடைய ஐடென்டிட்டியை இவகிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்லைன்ட்டு மனசுக்குள்ள யோசிச்சவனும், ஆமா நான் அரகண்டு தான், அதுக்கு என்ன பண்ணணுங்க, அதுக்கு செங்கும், ஆமா நீ கொஞ்சம் அரகண்டு தான், ஆனா கொஞ்சம் அழகாவும் இருக்க, கொஞ்சம் ஹேண்ட்ஸமாவும் இருக்க, அதனால நீ கொடுக்க வேண்டிய பணத்துக்காக நீ எனக்கு ஹஸ்பண்டா இருக்கணும்னு சொல்லி கேட்க, அவனுக்கு செம்மைய ஷாக் ஆயிடுது. நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு இப்படி பின்னாடியே போய்கிட்டு இருக்க, இவ்வளவு முன்னாடியே வந்துகிட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லி கேட்க, செங்க அவனை வெளியே இழுத்துட்டு வந்துடுறா. ஒரு மரக்கட்டையை வச்சு இதை உடைச்சு கொடுன்னு கேட்க, உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும், இந்த மரக்கட்டையெல்லாம் உடைச்சு கொடுக்கணும் அவ்வளவுதானாங்க, ஆமா அது மட்டும் இல்ல, தண்ணி தூக்கிட்டு வரணும், செடி வளர்க்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், இது எல்லாமே உன்னுடைய வேலை, இந்த வேலையெல்லாம் செய்யாத, இது ஏன் வீடுன்னு என்னைக்காவது சொல்லிக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் உன்னோட ஐடென்டிட்டியே தெரியாத அளவுக்கு ஆக்கிடுவேன், ஒழுங்கு மரியாதையே இந்த கட்டை வெட்டுற வேலையை பாரு அப்படின்னா, அதுக்கு ஹீரோவும் அந்த கோடரி எடுத்து வச்சுக்கிட்டு, இன்னைக்கு இந்த கட்டையை வெட்டுறனா இல்லன்னா உன்னைய வெட்டுறனான்னு பாருங்க, என்ன உன்னுடைய பெயின் எதுவும் மறந்துட்டியா என்ன, நீ ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்க, உன் உடம்புல பாய்சன் இருக்கு, அதுக்கே நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவனுடைய ஷோல்டர்ல கை வச்சு நசுக்கிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னையே நீ மிரட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு போட்டு நசுக்க, அவனால வலிய தாங்க முடியல. அப்படியே அந்த கட்டை மெதுவா எடுத்து வச்சு அதை வெட்டுற மாதிரி போக, செங்க அவனோட கண்ணத்தெல்லாம் தட்டி கொடுத்துட்டு, இது குட் பை, நல்ல பையனுக்கு அழகு இப்படிதான் இருக்கணும், அமைதியா நான் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு கொடு, அப்பதான் என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, இல்லன்னா உன்னால இங்க இருந்து எங்கேயுமே போக முடியாது, உன்னுடைய அப்பா அம்மாவை கூட பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவனுடைய நெஞ்சிலே தட்டி நல்லா மிரட்டி விட்டுட்டு போறா. இவனுக்கா சமக்கம்
கோவம் வருது. நான் யாரு, என் அப்பா யாருன்னே தெரியாது, என்கிட்ட எவ்வளவு ரூடா நடந்துக்கிற, என் கை மட்டும் சரியாகட்டும், உன்னை நான் அப்புறம் வச்சு செய்யறேன் பாரு அப்படின்ட்டு அவ்வளவு வெட்டுற மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு அங்க கட்டைய வெட்ட போனா அந்த கட்டை அதுக்கு கீழே ஒரு பெரிய மரம் மாதிரி வச்சிருக்காங்க, அதுலயே குத்திக்குது. அதுல இருந்து கூட அவனால அதை எடுக்க முடிய மாட்டேங்குது. நம்ம செங் ஏதாவது சாப்பிடறதுக்கு கிடைக்குமான்ட்டு காட்டுக்குள்ள சுத்த ஆரம்பிக்கிறா. மிருகங்களுக்கு டிராப் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதே போல இவ ஏதோ மரத்தால எல்லாம் செஞ்சு வச்சிருக்கா. அதெல்லாம் கொண்டு போய் வச்சு அதுல இருந்து கயிறெல்லாம் கட்டி விட்டு அதுல ஏதாவது மிருகம் மாட்டினுச்சுன்னா அப்படியே தலையில தொங்குற மாதிரி எல்லாம் பண்ணிருப்பா போல இருக்கு. அதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அங்க ஒரு ஆறு போய்கிட்டு இருக்கு. அந்த ஆறு கிட்ட போறா. அங்க முன்னாடியே நிறைய மீன்கள்லாம் இருக்கு. அதை பிடிக்கலான்ட்டு ஒரு மூங்கில் கம்பு வச்சு மீனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணா அதுல ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது. என்னடா அது வம்பா போச்சு, ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது. இப்ப எப்படி சாப்பிடுறதுன்ட்டு யோசிச்சவளும் ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கிட்டு வந்து அந்த ஆத்துக்குள்ள போட அந்த ஆத்துக்குள்ள இருக்கிற அத்தனை மீனும் அப்படியே வெளியே வந்து விழுது. கரையில விழுந்த மீனையும் அப்படியே எடுத்து பாஸ்கெட்டுக்குள்ள போட்டுட்டு வீட்டுக்கு வர அங்க ஹீரோ இன்னமும் மரம் வெட்டிக்கிட்டு இருக்கான். காலையில இருந்து அந்த மரக்கட்டையை வெட்டி வெட்டி பிராக்டிஸ் பண்ணிருப்பான் போல இருக்கு. இப்ப ஒரே டைம் வெட்டினா அப்படியே ரெண்டா பிளந்து கீழே விடுது. அதை பார்த்த செங்கும் எவ்வளவு ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் எனக்கு, ஐ எம் சோ லக்கி அப்படின்னு இருக்கா. அதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் எப்படி இருக்கு, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக அடுத்த பார்ட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.